என்னை சிறையில் வந்து சந்திப்பதற்கு ஒரு நாதி இல்லை. தமிழ் தேசியம் பேசக்கூடிய அயோக்கியர். நான் ஈழதாயகத்திற்கு போயிட்டு வந்த உடனே இங்கே யாரோ சொல்லிட்டாங்க, உன் மையன் எங்கேயோ போய் செத்துட்டான், அவன் உயிரோடவே இல்லை. தமிழை ஒழித்த தற்குறி கூட்டம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. நான் 11ஆம் வகுப்பிலேயே கைது செய்யப்பட்டேன். அயோக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்ட மகத்தான மாதிரி. 98 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வீரப்பனாரை நான் நிறைய அள்ளிச்சில்லுகள்லாம் என்னுடைய வரலாறு தெரியாமல், நான் பிறந்த இடம் எதுவென்றே தெரியாமல் உலர்கிற தருணமெல்லாம் தமிழ்நாட்டில் என்னை அவமானப்படுத்தினார்கள். இங்கெல்லாம் ஓரளவு கட்சி அடிப்படை உறுப்பினர் தான் சீமானிட்டு வந்தீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி கிடையாது. அவர் கட்சியை உருவாக்கல, அவருக்கும் கட்சிக்கு எந்த தொடர்பும். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழக வெற்றிகளத்தை சார்ந்த முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எந்த ஊர் நீங்கள்? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் தாஞ்சூருங்கிற ஒரு பேராற்றல் மிகுந்த பெரிய கிராமம். ஏன்னு கேட்குறீங்களா? நிறைய அறிவாளிகளை உருவாக்கிய புண்ணிய பூமி நான் பிறந்த தேசம். திரைப்படத்துறையில் இருக்காங்க, மருத்துவத்துறையில் இருக்காங்க, பொறியாளர் துறையில் இருக்காங்க. எங்கள் ஊரை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, மினி சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் சிங்கப்பூரில் இருப்பாங்க. ஒன்று, நல்ல மக்கள், சாதியும் மதமும் பார்க்காமல் ஒரு சரித்திரம் வாய்ந்த கிராமம், தமிழ் வளர்த்த கிராமம். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்கள் மட்டுமே என் கிராமத்தில் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வைத்திருக்கிறது. உங்களுக்கு ஏற்பேர் முகில் தானா? இது இயக்கம் வைத்த பேர் முகில். என்னுடைய உண்மையான பேர், முதல் தளபதியாக ஈழத்தாயகத்திற்காக தன்னை தியாகம் செய்த சிவகுமரன் அப்படிங்கிற பேர் தான் எனக்கு உண்மையான பேர். அது இந்து பெயராக இருக்கிறது என்பதற்காகவே நான் மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்க போது ஈழத்தின் தாயகத்தின் தலைவன் வைத்த பெயர் தான் முகில். ஓகே. படிப்பு? பூலாங்குறிச்சி வாசே சிவலிங்க செட்டியார் கலைக்கல்லூரியில் இளங்கலை வரலாறு 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை சொந்த கிராமத்தில் படிப்பு. தாஞ்சூர் கிராமம். 9, 10, 11, 12 அரிமளம் ஒரு சிறிய நகரம். அரும் பள்ளமாக ஒரு காலத்தில் கடல்கோள் அளவுகளால் காணப்பட்டதாக ஆய்வுகள் கூறுகிறது. கடற்கரை பகுதியாக நீங்கள் இருந்தது? ஆமாம், நெருக்கி கடற்கரைக்கும் எங்களுக்கும் பக்கம். ஏன்னா எங்கள் ஊரை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது, சமுத்திரம்னு ஒரு பேர் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கல்தொலைவில் பார்த்தீங்கன்னா தேனிப்பட்டி அப்படின்னா என்ன, தோணிகள் இருக்கக்கூடிய பகுதி. எல்லா அறத்தையும் தாங்கக்கூடிய அறம் தாங்கி, செம்படவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி செம்படவர் வயல், நல்ல பவளங்கள் கிடைத்த பகுதி நற்பவளக்குடி, ஆழமான பகுதியை கொண்டது ஆலங்குடி என்று இப்பொழுது பெயர் காரணங்கள் எல்லாத்திற்கும் பொருந்துகிற அளவிற்கு எனது கிராமத்தை சுற்றி பல்வேறு கிராமங்களும் நகரங்களும் கடலுக்குள் இருந்திருக்கலாம் என்கிற ஒரு வெளிப்பாடு தான் நம்மை சுற்றி இருக்கிற நகரத்தினுடைய பேரமைப்புகளும். குடும்ப பின்னணிலாம் எப்படி? அப்பா வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி, ஒரே பிள்ளை. தலைமுறையாக ஒரு நபர்கள் தான் எங்கள் குடும்பத்தில் பிறந்ததாக சொல்லுவாங்க. வேறு யாரும் 2 ஒரே பையன் தான் வீட்டில்? இல்லை, எங்கள் அப்பா காலத்திற்கு பிறகு நாங்கள் 2 பேர். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, அம்மா வந்து வாழ்க்கையில் அவங்க படாத துயரங்களும் துன்பங்களும் இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? அம்மா வந்து வேறு சமூகம், அப்பா வேறு சமூகம். இதில் அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் நுழையணும்னா கதறி எழுதுருவேன். ஏன்னா வறுமையையே வாழ்க்கையாக சுமந்த தாயும் தந்தையும், செங்கற் சூளைகளில் பணியாற்றியோன், இன்னும் அந்த காய்ப்புகள் என் கரங்களில் இருக்கும். அதற்கு பிறகு ஆயுதம் தூக்குனே அந்த காய்ப்பும் சேர்ந்துடுச்சு. எனது தாயார் பிறந்தது மணச்சை, காரைக்குடிக்கும் பக்கத்தில் ஒரு அற்புதமான கிராமம். அப்பாவும் அம்மாவும் இணைந்து செங்கச்சூளையில் பணியாற்றி எங்களை படிக்க வச்சாங்க. எனக்கு தங்கைகள் 2, தம்பி 1. பெரிய தங்கை தமிழ்செல்வி, சிறிய தங்கை கலா. தம்பிக்கு பேர் பெருமாள், அவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு. எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இப்பொழுது நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் 8 கல் தொலைவு நடந்தே தான் சென்று நான் படித்திருக்கிறேன். பனைமர காடுகளுக்குள் சீசன் வருகிற போதெல்லாம் அருவாளை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் சென்ற சம்பவம்.
தூக்குச்சட்டியில் அம்மா ஊற்றித் தருகிற பழைய சோறும் சிறிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் எங்களை மதிய பசி ஆற்றியது. 12, 11, 12. இதை விட இன்னொன்று சிறப்பு, என்னை தமிழ் வளர்த்த பெருமகனார் அண்மையில் தான் இறந்து போனார். அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் உறுத்தாக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் எனக்கு தமிழ் புலமையை கற்றுக் கொடுத்த ஐயா வீராண்டான் அவர்களும் வகுப்பு தோழர்கள். அந்த இருவரும் இணைந்து தான் என் வாழ்வில் இவ்வளவு பெரிய இந்த இடத்திற்கு உங்களுக்கு முன்னால் நான் வந்து அமர்ந்து தமிழை உச்சரிக்கிறேன் என்றால் ஐயா புலவர் வீராண்டான் மட்டுமே என்பதை நான் என்னால் சொல்ல முடியும். இப்போ எங்கே உங்கள் அரசியல் பயணம் தொடங்கியது? கல்லூரி இல்லையா இல்லை? இப்போ 11ஆம் வகுப்பு படிக்கிற போது ஈழத்தாயகத்தில் எப்பொழுதெல்லாம் மக்கள் கொல்லப்படுகிறார்களோ தன்னெழுச்சியாக பள்ளிக்கூடத்தை வலுக்கட்டாயமாக மூடிய வரலாறுகள். 12ஆம் வகுப்பில் நான் ஒரு மாணவ தலைவராக இருந்தேன். எந்த அமைப்பு, எந்த பின்புலம்? எந்த பின்புலமும் இல்லை. பள்ளியினுடைய மாணவ தலைவராக நான் அங்கீகரிக்கப்பட்டேன். அந்த 12ஆம் வகுப்பில் நான் பேசிய பேச்சுக்கள் மேடைகளிலேயே நான் எமது தாயக விடுதலைக்காக போராடிய வரலாறை மாணவர்களிடம் நான் மேடையில் பேசுகிற போது கைதட்டல்களும் என்னை உற்சாகப்படுத்தியதும் அங்கிருந்த தமிழ் புலவர்களும் தமிழ் ஆசிரியர், இப்போல்லாம் புலவர்கள் யாரும் இல்லை, தமிழாசிரியரே ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுகிற அவலச்சூழல் தான் தமிழ்நாட்டில். தமிழை ஒழித்த தற்குறி கூட்டம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் மேடைகளில் பேசுகிற போது தான் என்னுடைய பேச்சு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நான் 11ஆம் வகுப்பிலேயே கைது செய்யப்பட்டவன் காவல்துறையால். அடக்குமுறைகளை எதிர்த்து அத்துமீறி சாலையில் உட்கார்ந்து என் பள்ளிக்கு நீதியை பெற்று தர வேண்டும் என்பதற்காக நான் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் போராட்டக் களத்தில் இறங்கி வீதிகளில் போராடுகிற போது காவல்துறை என்னை கைது செய்து புதுக்கோட்டை சீர்திருத்தப் பள்ளியில் கொண்டு போய் அடைத்தார்கள். எப்போது? 11ஆம் வகுப்பு படிக்க போது. போராடியதற்கு சீர்திருத்தப் பள்ளி. ஆனால் நான் போனது அங்கே காவலர்களே சீர்திருத்தம் செய்துவிட்டு தான் நான் வந்தேன். எதற்கும் கலங்குவதில்லை. முதலாக என்னுடைய டவுசரை உரிய சொன்னாங்க, உரிய முடியாதுன்னு சொன்னேன். மச்சத்தை காட்டுன்னு சொன்னாங்க, கையில் இருக்கிற மச்சமே போதும்னு சொன்னேன். எந்த ஆட்சி பீரியட்ல? அது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில். ஆனால் அது ஒரு குற்றமாக இருந்துச்சா? பெருங்குற்றமாக கருதப்பட்டார்கள். அப்பாவுடைய வகுப்பாசிரியர் தான் நான் படிக்கும்போது தலைமை ஆசிரியர் புலவர் சரவண ஆறுமுகனார்னு ஒருத்தர். அன்னைக்கு புலவர் ஆடலரசன் என்கிற தமிழாசிரியர், ஐயா சுப காந்திநாதன் என்கிற தமிழாசிரியர், இவர்களெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். என்னை வளர வார்த்து கொடுத்த மகத்தான ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள். ஈழத்தை பற்றி எப்போ படிச்சிங்க? எப்படி உங்களுக்கு தாக்கம் வந்துச்சு? இல்லை, 11ஆம் வகுப்பு படிக்கிற போதே 1988, 89 நான் சிறியவனாக படித்து கொண்டிருந்த காலத்தில் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்று கொடூர தாக்குதல்களை நடத்தி அங்கே இருக்கிற பெண்களையும் வந்து கற்பழித்து கொடூர கொலை என்கிற அந்த முதல் செய்தியும், மார்பகங்களை அறுத்து தமிழ் பெண்களின் மாமிசம் கிடைக்கும் என்று எழுதி போட்ட அந்த செய்திகளையும் நான் படித்து உள்வாங்கி கொண்ட காரணத்தால் எனது ஆசான் ஐயா புலவர் வீராண்டான் அவர்கள் வரலாறும் நடத்துவார். அவர் நடத்துகிற போது ஈழத்தாயகத்தை வரைந்து இந்த தேசத்திற்குள் தான் நாம் தலைவன் இருக்கிறான் என்பதையும் அவ்வப்பொழுது எனக்கு ஊட்டிக்கொண்டே இருந்தார். அவர் இறுதியில் சாகிற போது சொன்னார், நான் எத்தனையோ விதைகளை விதைத்தேன், ஒரு விதையும் முளைக்கவில்லை, முகில் என்கிற விதைதான் முளைத்து எனக்கு கண்ணுக்கு முன்னால் காட்சி தருவதை நான் உணர்கிறேன் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். ஆக பள்ளியில் நடத்திய அந்த போராட்டங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் 1995ஆம் ஆண்டு நான் ஒரு இலக்கிய மன்றத்தில் பேசுகிற போது அன்றைக்கி புதுக்கோட்டை பாவாணனை என் பள்ளிக்கு நாங்கள் அழைத்தோம். அவர் ஈழ ஆதரவாளர். அவர் அப்பொழுது பேசுவார், வேட்டியை வேஷ்டி என்கிறார்கள், ஆட்டுக்குட்டியை ஆஸ்டு குஷ்டி என்று சொல்வார்களா என்று கேட்டார். அதுவும் ஆழமாக எனக்கு பதிந்தது. நான் பேசிய பேச்சை கேட்டுத்தான் அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் அவர்கள் அறிமுகம் செய்கிறார். நான் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நானே கற்றுக்கொள்கிறேன், ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உளப்பூர்வமாக என்னை நானே செதுக்கிக் கொண்டேன். அப்பொழுதுதான் தமிழினத்தின் வீர வரலாற்றை இன்றளவும் எழுதி காண்பித்து சென்றிருக்கிற என்னை வளர்த்த அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் அறிமுகமாகிறார். 1995 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை பொழுதுகளில் என் வீர மறவர்கள் வேலூர் சிறையிலிருந்து சுரங்கம் தாட்டி தப்பித்து வந்த நிகழ்ச்சிக்கு என்னை அண்ணன் சுபா முத்துக்குமார் பயன்படுத்தினார். எங்கள் ஊரில் தான் அந்த கடப்பாறை சின்னதாக அடித்தோம். எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், பெரியசாமின்னு, அவர் இறந்துட்டார். இப்போ அவங்க பையன் ராஜரத்தினம்னு அந்த கொள்ளுப்பற்றையை நடத்திக்கிட்டு இருக்கிறார் எங்கள் ஊரில்.
என் மாமா கிட்ட போய் சொல்லுவேன், ஒரு 15 கடப்பாரை அடிங்க மாமா அந்த இவ்வளோ வீட்டம். எதுக்குப்பான்னு கேட்டார். இல்லை பள்ளியில் ஒரு ஆண்டு விழாவுக்கு இந்த கடப்பாறையெல்லாம் தேவைப்படுதுன்னு பொய் சொன்னேன். அவருக்கு அதை பற்றியெல்லாம் வெளிச்சமாக அவருக்கு இரும்பை உருக்கி அடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் சிறந்த கவிதைகள்லாம் அந்த காலத்தில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார் பக்கம் பக்கம். வயது அப்போ இப்போ எவ்வளோ உங்களுக்கு? எனக்கு வயது வந்து 17 வயது. அந்த இயக்கத்தோட நீங்கள் நல்லா ஆமாம், நெருங்கிய தொடர்பாகிறேன். அண்ணன் முத்துக்குமார் என்னை பயன்படுத்துகிறார். முத்துக்குமார்ன்றவர் யார்? சுபா முத்துக்குமார் பழனியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து ஈழத்தில் பயிற்சி எடுத்து தேசிய தலைவருக்கு நம்பகமான தலைவராக இருந்து நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய தளபதியும் தலகர்த்தரும் தலைவரும் அவரே. புதுக்கோட்டை வீதிகளில் அயோக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்ட மகத்தான மாவீரன் அண்ணன் சுபா முத்துக்குமார். அவருடன் இணைந்து சி.ஆ. மணிகண்டன், மறக்க முடியாத எங்கள் அண்ணன். இன்னும் சொல்லப்போனால் இன்றளவும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அண்ணன் சுபா முத்துக்குமாருக்கு பிறகு அண்ணன் மணிகண்டன் தான். அந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகாலை பொழுதுகளில் விடுதலை புலிகள் தப்பிப்பதற்கு டீத்தூள் பாக்கெட், தேநீர் தூள் பாக்கெட்டுக்குள்ளே தேநீர் தூளை எடுத்துட்டு அந்த சிவப்பு கலரில் 3 ரோசஸ் அந்த அட்டைக்குள்ள கடப்பாறையை வச்சு கொண்டு போய அங்கே வேலூர் சிறைக்கு அனுப்பி வச்ச பெருமை எனக்கு உண்டு. 17 வயது 17 வயதில் அண்ணன் முத்துக்குமார் தான் என்னை பாரம் சுமக்க பயன்படுத்தி கொண்டார். அவரும் தூக்குவார். வேலூர் சிறை தகர்ப்பு முகாமில் 47 பேர் தப்பித்தார்கள். 5 பேர் அதிலே சயனடு குப்பியை அருந்தி இறந்தே போனார்கள். 13 பேரை எனது வீட்டிற்குள் வைத்திருந்து இன்னும் அந்த வீடு இடிக்கப்படாமல் இருக்கிறது. ஏன்? எங்கள் மாமா கர்னல் கிட்டு அவர்கள் வந்துவிட்டு போன புண்ணியம் என்னது. எனது தந்தையும் தாயும் வருகிற யாரென்று கேட்காமல் 3 வேளையும் ரேஷன் அரிசி சோறிலே உணவு கொடுத்து அழகு பார்த்த பெற்றோர்கள் என் பெற்றோர்கள். இன்றைக்கும் இப்படி அரசியல் பயணப்படுறதுனால வீட்டில் ஏன் போகிறீங்க, எதுக்காக போகிறேன்? இல்லை, பெரிய பள்ளி படிப்பு பாதியிலே நிற்க போகுது, உங்களுக்கு எதிர்காலம் என்ன? இல்லை, நான் அச்சப்படுறது உண்டு தானே இயல்பா? நான் மேல்நிலையில் வந்து சரியான மதிப்பெண் எடுத்துட்டேன். 1200 அப்போ நான் 899 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையிலன்னா, நான் சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டேன். மறு விண்ணப்பம் போட்டு அப்போ அந்த காலகட்டங்களில் ஆசிரியர்கள் போராட்டம், பேராசிரியர்கள் போராட்டம் பெரும் தீவிரமடைந்திருந்த காலகட்டத்தில் இந்த சேர்க்கைங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுனால தான் என்னை பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் சேர்க்க முடியல. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி. இப்போ 899ன்ற மார்க்கு நல்ல மதிப்பெண் வேறு. ஆமாம், படிப்பு பாஸ் ஆகுதே பேசி பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், அதாவது என்னென்னா, நான் படித்த கல்லூரிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. கணவன்மார்களை காட்டி கொடுக்காத மனைவிமார்களை வெட்டி கொன்றது, மனைவிமார்களை காட்டி கொடுக்காத கணவன்மார்களை கொடூரமாக கொன்ற நிகழ்வும் ஆங்கிலேய பேரரசால் 1939 நடந்தேறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒளிந்திருந்த வனப்பகுதிக்குள் மருது சகோதரர்கள் கட்டியாண்ட புண்ணிய தேசமாம் பூலாங்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்காடுகளின் அருகே இருக்கிற கல்லூரியில் நான் படித்தவன். அதைவிட சிறப்பு, என் இனமானத்துடைய தேசிய தலைவன் பயிற்சி எடுத்த மலைகளுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற கல்லூரியில் படித்த பெருமை எனக்கு உண்டு. அப்புறம் வேலூர் சிறையிலேருந்து தப்பிச்சு வந்தாங்க. நம்ம வீட்டில் தான் நிறைய பேரை தங்க வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு ஈழத்தாயகத்திற்கு அவர்களை அனுப்புகிற போது நானும் ஈழம் சென்றேன். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் என்னை 17 வயதில் ஈழத்துக்கு அனுப்பிய மகத்தான போர் மறவர். கல்லூரி சேர்றதுக்கு முன்னாடி நான் இங்கே போயிட்டேன். அந்த கேப் இருக்குல்ல, அந்த இடைவெளியில் நான் போயிட்டேன். அதற்கு பிறகு ஈழத்துக்கு போயிட்டு 6 நாட்கள் அங்கே தங்கியிருந்து விட்டு ஆமக்கறியெல்லாம் திங்கலை, மீன் சுதியும் நான் சாப்பிடலை. இனிமேல் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா யானை வத்தல் கூட இவங்க வாயில் வந்தாலும் வரும். யானை வத்தலும் நான் பார்த்ததில்லை. நான் அங்கேயெல்லாம் சாப்பிட்டது வந்து மீன் சொதி, நண்டு சொதி வைத்து கொடுப்பார்கள், சாப்பிட்ருக்கிறேன். அங்கே இருந்த பயணங்கள் அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? இல்லை, அது நான் இப்போ சொல்வதற்கு இல்லை. அது வந்து நான் கண்டிப்பாக உங்களிடம் ஒரு நாள். ஓகே. உங்கள் பின்னாடி முகில் வீரப்பனார் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த வீரப்பனார் அப்படின்ற பேருக்கும், ஏன்னா நிறைய ஊடகங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டி வந்து வீரப்பன் அப்படின்ற ஒரு கதைகள் மூலம் தான் எங்களுக்கு அறிமுகம். கதைகள் இல்லை, வரலாறு. சரி, வரலாறு. அந்த அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஈழத்தாயகத்திற்கு ஒரு 3 முறை நான் போயிட்டு வரேன். அதுக்கு இடையில் வந்து 64 முறைகள் தமிழ்நாட்டிலிருந்து ஆயுத தளவாடங்கள் மற்றும் எரிபொருட்கள், கடைகள், டேரா காகிதங்கள் என்று எண்ணற்ற பல வேலைகளை
நான் ஈழத்தாயகத்திற்காக அண்ணன் முத்துக்குமாரும் அண்ணன் சியா மணிகண்டன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் 64 முறை நான் அனுப்பியிருக்கிறேன். சின்ன வயசு, கல்லூரி படிக்கிற போது இரவெல்லாம் வேலை, பகலெல்லாம் கல்லூரியில் படுத்து தூங்குவதே வேலை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை போராட்டம் தான் 3 ஆண்டுகள் கல்லூரியில், பொன்னமராவதிக்கு பக்கத்தில் அது அமைந்திருக்கிறது அந்த கல்லூரி, பூலாங்குறிச்சி. இந்த 3 ஆண்டுகள் நான் உழைத்த உழைப்பு என்பது கண்டிப்பாக என் இனமானத்துடைய தேசிய தலைவர் நன்கு அறிவார். அது மட்டுமல்ல, அங்கிருந்த பிரிகேடியர்ஸ் நிறைய பேர் என்னை அரவணைத்து கொண்டார்கள். அதில் பேர் மாற்றம் செய்யப்பட்ட மருது, முத்து போன்ற பிரிகேடியர்ஸ்லாம் நம்ம வீட்டிலே தங்குவாங்க. எல்லா வசதியும் அவங்களுக்கு. இதில் முத்துக்குமார் அண்ணன் அப்பா உழுக போயிருந்தாருன்னா அப்பாவுக்கு போய் உதவி செய்ய போவார். சில நேரங்கள் அவரும் உழுவார். என்னை கல்லூரிக்கு அனுப்பிட்டு அவர் போய் வேலை செய்வார். அதுலேருந்து வர்ற காசை எடுத்துகிட்டு வேலை செய்வாங்க. அம்மா ரேஷன் அரிசி அதிகமாக வரும்போது கொஞ்சம் அரிசியை கொண்டே கொடுத்துவிட்டு அண்ணன் முத்துக்குமார் காசு இல்லைன்னா கொடுத்து அனுப்புவாங்க. எத்தனையோ நெல் மூட்டைகள் தாயக விடுதலைக்காக என் பெற்றோர்கள் விற்று அண்ணன் முத்துக்குமார் கையில் ஒப்படைச்சிருக்காங்க. கூலிக்கு போன நெல்லுகளும் எங்கள் வீட்டில் இருக்கும். நம்ம வயக்காட்டில் விளைஞ்ச நெல் இருக்கும். எல்லாத்தையும் விற்றாங்க. அப்படியெல்லாம் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் தான் இளங்கலை வரலாறு முடித்ததற்கு பிறகு 1997களில் மீண்டும் ஈழத்திற்கு நான் சென்றேன். அங்கே சென்றதற்கு பிறகு நிறைய வேலை திட்டங்கள், அது நான் பிறகு ஒரு இதில் பேசுகிறேன். அதற்கு பிறகு அங்கேருந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா ஆயுதக்கடத்தல் வழக்கு மணமேல்குடி அதில் கடுமையாக என்னை காவல்துறை தேடுது. ஆனால் அந்த வழக்கில் என்னை சேர்க்க முடியல. அதுக்கு காரணம் நான் முழுவதுமாக தலைமறைவாகிவிட்டேன். அது வீரப்பனோட தொடர்பு அதுக்கு பிறகு தான் நான் வர்றேன். அந்த காலகட்டங்களில் நான் தலைமறைவாக இருக்கும்போது சென்னையில் ஒரு உணவகத்தில் சம்சா, சோளப்பொரி, கட்லைட்டு, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், லிம்கா, கோல்ட் ஸ்போர்ட்ஸ், 7up, தம்ஸ்அப்பு, பெப்சி, கோகோலா, மாசா, மெரிடா அப்படின்லாம் சொல்லி நான் சப்ளையர் வேலை செஞ்சேன் தலைமறைவாக இருக்கும்போது. ஏன்னா 3 வேளையும் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் அப்படின்னா அது ஹோட்டல் தான். அப்போ நான் ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது 1999களில் இந்த மாதிரி 98, 99 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து கொண்டே இயக்க வேலைகளை செய்து கொண்டிருந்த காலகட்டம். 98 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வீரப்பனாரை நான் சந்தித்தேன், அவரோட பகுதியிலே. ஆமாம். அதற்கு பிறகு எப்படி சந்திப்பு, அந்த வாய்ப்பு எப்படி இருந்துச்சு? அதை நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் இதுவும் அதுவும் ஒரு ரொம்ப பாரிய வேறுபாடு இருக்குல்ல? இல்லை, அது என்னென்னா, வன்னிக்காடு என்பது வேறு களம், சந்தனக்காடு என்பதும் வேறு களம். உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் முகிலுக்கு பக்கத்தில் வீரப்பனார் என்று தான் நான் அடையாளப்படுத்தேன். போடுவதல்ல, உரிய மரியாதையை என் தலைவனுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்துதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் வீரப்பனார் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர் வளர்த்தெடுத்த பிள்ளை நான். வீரப்பனாருடன் பயணித்த நாட்கள் என்பது பசுமையான நினைவுகளை. வயது அப்போ என்ன? 21. 21? அப்போதே பயணிச்சிட்டிங்களா? ஆமாம், 21 வயதில் நான் கல்லூரி முடிச்சிட்டு ஈழத்துக்கெல்லாம் போயிட்டு தான் ஈழத்தில் போயிட்டு போர் பயிற்சி முறைகள்லாம் கையாண்டுட்டு அங்கே வடமராட்சியில் நின்றுட்டு அதுக்கு பிறகு தான் நான் இங்கே வர்றேன். 98 நான் முதலாக சந்திச்சுட்டு ஒரு 6 முறை சந்திப்பு நடந்தது. போகிறது வாரது அண்ணன் வீரப்பனாருடன் சந்திப்பது இப்படிமா இருந்தது. கிட்டத்தட்ட வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு நான் நிரந்தரமாக காடுகளுக்குள்ளே. வெள்ளித்திருப்பூர்னா இங்கே ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர், அந்தியூருக்கும் பக்கத்தில். அந்த துப்பாக்கிகள் எடுத்துகிட்டு போன அந்த விஷயத்தில் 2 தோழர்கள் காவல்துறையிடம் பிடிபடுகிறார். ஜேபி சரவணன் பின்னால் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். ஜேபி இன்றும் இங்கே தான் இருக்காங்க அண்ணன். அதற்கு பிறகு நான் நிரந்தரமாக வீரப்பனாருடன் தங்கிவிட்டேன். நிறைய அள்ளிச்சில்லுகள்லாம் என்னுடைய வரலாறு தெரியாமல், நான் பிறந்த இடம் எதுவென்றே தெரியாமல் உலர்கிற தருணமெல்லாம் தமிழ்நாட்டில் என்னை அவமானப்படுத்தினார்கள். இன்றளவும் என்னை எவ்வளவோ கீழ்த்தரமாக எழுதுகிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்க. ஏனென்றால் அவர்கள் வசைப்பாடும்போது நான் வளர்கிறேன் என்பதை எடுத்துக்கொண்டேனே ஒழிய அவர்கள் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் என்னிடத்தில் இல்லை. யார்? தமிழர்கள் தானே என்னை வாசிப்பாடுகிறார். எந்த நிலத்திற்காக, எந்த மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை பெற்றோர்கள்லாம் என்னுடைய புகைப்படத்தை போட்டு மாலை போட்டு வச்சுருந்துருக்குறாங்க தெரியுமா? நான் ஈழதாயகத்திற்கு போயிட்டு வந்த உடனே இங்கே யாரோ சொல்லிட்டாங்க, உன் மையன் எங்கேயோ போய் செத்துட்டான், அவன் உயிரோடவே இல்லைன்ட்டாங்க. 10ஆம் வகுப்பில் எடுத்த புகைப்படத்தை எடுத்து அதை பெருசுபடுத்தி வீட்டில் மாட்டி மாலை போட்டு. ஆனால் சந்தனக்காட்டில் நான் பயணித்த காலங்களுக்கு பிறகு
என்னை காட்டி கொடுத்தார்கள். கைது செய்யப்பட்டேன் கர்நாடக அரசுவால். யார் காட்டி கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் பிறகு, எல்லாமே இருக்கு. கூட இருந்தவர்களே காட்டி கொடுத்தார்கள். என் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சில பேர் என்னை காட்டி கொடுக்க முற்பட்டார்கள். கிராமத்திலே ஆள் போட்டிருந்தாங்க உளவுத்துறை. போட்டா கிடைக்கல, வீட்டில் கொடுக்கல. எங்கள் அம்மா தேசிய தலைவரின் போட்டாவை மாட்டியிருக்கும்போது ஒரு அயோக்கியத்தனமான ராஸ்கல், உளவுத்துறையை சேர்ந்த ஒரு அயோக்கியன், அவன் வந்து இந்த போட்டாவெலாம் எதுக்கு மாட்டியிருக்கா, இப்படியெல்லாம் மாட்டுறதுனால தான் அவன் பிள்ளை இவ்வளோ மோசமாக போயிட்டான். அம்மா சொன்னாங்கண்ணா, என்னுடைய மூத்த பிள்ளையை நான் மாட்டியிருக்கேன், உனக்கு என்ன இப்போ அப்படின்னா, உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டுக்குள்ளே வராது, வெளியில் நில்லு. அந்த தாயினுடைய வயிற்றில் கருவாக உருவானவன். எண்ணற்ற சுமைகள். இன்றைக்கும் என்னுடைய அம்மா ஆடு மாடு தான் மேய்க்கிறாங்க. மாட்டுக்கு பால் கறக்கிறாங்க, ஒரு 30 ஆடு மேய்க்கிறாங்க, வீட்டுக்கு வராங்க. அவருடைய தேகம் மூங்கில் குச்சியை போல் தான் இருக்கும். உழைத்து 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 தன் குடும்ப வறுமையை நிலைநாட்டுவதற்கு இன்றைக்கும் போராடுகிற ஒரு தாய் என்னுடைய தாய். மிக்க மகிழ்ச்சி. மற்றொரு சந்திப்போம். வணக்கம். நன்றி. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.